வேதத்தால் அறியப்படுபவனான பரம்பொருள் ஸ்ரீமன் நாராயணன் எப்போது ராமனாக அவதரித்தாரோ இந்த உலகில், அப்போது வேதமும் பார்த்தது நாமும் அதற்கு தகுந்த ஒரு அவதாரத்தை எடுக்க வேண்டும்னு முடிவெடுத்து பிராச்சேதசர்னு சொன்னால் வால்மீகி பகவான் அர்த்தம். வால்மீகியின் வாயிலாக ராமாயணம் என்கிற இதிகாசத்தின் வடிவத்தை எடுத்துக்கொண்டதாம் வேதமே. அப்ப வேதம் வேறல்ல, ராமாயணம் வேறல்ல. இந்த ராமாயணம் 24,000 ஸ்லோகங்களை கொண்ட ராமாயணம் வால்மீகி பகவானாலே இயற்றப்பட்டது. இதை தவிர பல ராமாயணங்கள் உண்டு. பிரம்மா சத்தியலோகத்தில எப்போதும் ராமாயணம் படிப்பாராம். அது பல லட்சம் ஸ்லோகங்களை கொண்டது, கோடி ஸ்லோகங்களை கொண்டதான ஒரு ராமாயணம் உண்டாம். அந்த ராமாயணத்தை மனிதர்களால படிக்க முடியாது என்பதற்காக அதை சுருக்கமாக 24,000 ஸ்லோகங்களை கொண்ட வடிவத்திலே வால்மீகி பகவான் தான் இயற்றினார். அந்த வால்மீகி ராமாயணம் வேதத்தினுடைய மற்றொரு வடிவம். அதே போல வியாசர் இயற்றின மகாபாரதமும் வேதத்தினுடைய மற்றொரு வடிவம். அவற்றை கொண்டுதான் விபவாவதாரங்களினுடைய பெருமை என்ன, புராணங்களை கொண்டும் இதிகாசங்களை கொண்டும் விபவங்களை புரிந்து கொள்ளுகிறோம். அவற்றுக்குள்ளும் இதிகாசங்களுக்குள்ள சிறந்ததுன்னு பார்த்தால் அது ஸ்ரீ ராமாயணம்.